ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா பிக் அ கேம் ரீடிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்ட போகிறேன். மேஷ ராசிக்கு இன்றைக்கி பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னது இது பிக் அ கேம் ரீடிங்னு சொல்கிறாங்களே, பிக் அ கார்டு ரீடிங் தானே நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா பிக் அ கேம் ரீடிங்ன்றது மண்டேலேருந்து சண்டேக்குள்ளே ஒரு சின்ன ஆக்டிவிட்டீஸ் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கொஞ்சம் சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஒரு பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு லைஃப் போர் அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்சாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே போயிடலாம். இந்த இடத்துல 6 ஸ்டோன்ஸ் இருக்குது, 6 ஸ்டோன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டோனில் எது உங்களை நல்லா அட்ராக்ட் பண்ணுதோ அதை பாருங்கள். 1 மினிட் வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்னா இந்த க்ரீன் கலர் உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்குள்ளே என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம். பிங்க். ஸோ பிங்க் கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிங்க் மண்டேலேருந்து சண்டேக்குள்ளே ஒரு நாள் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் ஏதாவது ஒரு நாள் போட்டுக்கோங்க. இங்கே இந்த ஸ்டோன் அட்ராக்ட் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னா க்ரீன் இருக்குது. ஸோ க்ரீன் கலர் நீங்கள் மண்டேலேருந்து சண்டேக்குள்ளே ஒரு நாள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு லக்கியான கலராக இருக்கும்னு சொல்லியிருக்கு. ரெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? ப்ளூ. ஸோ ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு நீங்கள் எந்த நாள் வேணாலும் போட்டுக்கலாம், லக்கியான கலர். அப்புறம் இது உங்களை அட்ராக்ட் ஆச்சுன்னா எல்லோ நீங்கள் எனி டே. அப்புறம் ரெட்டை நீங்கள் எனி டே போடலாம். அண்ட் பிளாக் ஸ்டோன் உங்களை அட்ராக்ட் ஆச்சுன்னா ஒயிட் உங்களுக்கு லக்கியாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ ஒயிட்டை நீங்கள் எனி டே மண்டேலேருந்து சண்டேக்குள்ளே ஒரு நாள் போடலாம். அன்றைக்கி உங்களுக்கு லக்கி டேவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்பர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் எந்த நம்பர் வேணாலும் என்ன ஆக்டிவிட்டீஸ் வேணாலும் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ நான் கண்ணை மூடிட்டு ஒரு 7 நம்பர்ஸ் எடுக்கிறேன். அதில் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நான் ஒரு கையில் 2 வந்துச்சா? ஓகே, மண்டே 26, டியூஸ்டே 17, ஓகே என்ன வருது? ஓகே 28, அப்புறம் இன்னும் 3 கையில் வந்துச்சு. 24, 1, 8. இன்னும் ஒரு நாளைக்கான ஆக்டிவிட்டிக்கு நம்பர் வரும். ஓகே 25. ஸோ இந்த நம்பரில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். 26. இங்கே இருக்குது 26ல் ட்ரை காமெடி அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி வந்திருக்கு. இது என்னென்னா நீங்கள் ஒரு 8 பேர்கிட்ட காமெடி நீங்கள் ட்ரை பண்ணலாம். காமெடியாக ஜோக்காக நீங்கள் ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரே ஒரு ஜோக் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுறீங்க காமெடி பண்ண. அது ஒரு ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே 17 வந்திருக்கு. ஸோ 17 நம்பருக்கு என்ன இருக்குது ஆக்டிவிட்டி? ஒர்க் அவுட். நீங்கள் என்னென்னா 18 வாட்டி புஷ்அப்ஸ் பண்ணணும். அன்றைக்கி டியூஸ்டே அன்றைக்கி நீங்கள் புஷ்அப்ஸ் 17 டைம்ஸ் பண்ணணும்னு ஆக்டிவிட்டி வந்திருக்கு. ஸோ அதை பண்ணுங்கள். வெட்னஸ்டே 28, அந்த நம்பரில் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? சாரி 26, 28 28ல் ஷேர் வந்திருக்கு. ஷேர்னா உங்களுடைய சீக்ரெட்டு நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களோட மம்மிக்கிட்ட ஒரு 10 சீக்ரெட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் வெட்னஸ்டே பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே 24 நம்பர். 24 நம்பரில் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? ஃபேவரட் ஃபுட்டு. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டு ஒரு 6 வெரைட்டிஸ் 6 வெரைட்டிஸ் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் அன்றைக்கி. அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே 1 வந்திருக்கு. ஸோ 1 ஃப்ரைடே என்ன பண்ணுறீங்கன்னா
உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான மூவி எதனா ஒன்று இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதை வந்து நீங்கள் ஒன் டைம் வாட்ச் பண்ணணும். உங்கள் ஃபேமிலியோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 8ல் என்ன ஆக்டிவிட்டி இருக்குது? வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்குது. 8ல் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 8 கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் 8 கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். இல்லை 8 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கிஃப்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சண்டே 25 வந்திருக்கு. 25 இங்கே இருக்குது. டேக் செல்ஃபி. உங்களுடைய ஃபோட்டோ நீங்களே வந்து ஒரு 8 செல்ஃபி ஃபோட்டோஸ் நீங்கள் எடுங்க. ஓகே, இப்போது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஸ்லோ பண்ணி பாருங்கள். 26, 17, 28, 24, 1, 8, 25 இந்த டேஸில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயும் போல் நீங்கள் டெய்லி இருக்கிறது இல்லாமல் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.